ஒருத்தர் எனக்கு எழுதுறாரு, பைபிள் மேகசினை வாசித்துட்டு, அதில் செழிப்பை பற்றி நான் எழுதியிருக்கேன். அந்த வாசித்துட்டு எழுதுறாரு, ஐயா 25 வருஷமாக நானும் ஆண்டவரை பின்பற்றுறேன், ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் நல்லா தான் இருந்தேன், வந்த பிறகு இதெல்லாம் முக்கியமே இல்லை, இதெல்லாம் வானான்ட்டாங்க, இதெல்லாம் உலக பிரகாரமான காரியம்ட்டாங்க, நீ சம்பாதிச்ச காசு அது இதெல்லாம் என்னத்துக்கு பிரயோஜனம் அப்படின்ட்டாங்க. நான் அதனால் இதில் இன்ட்ரெஸ்டே இழந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டேன். இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். என் சொந்தக்காரங்களாம் சுவிசேஷத்தை கேட்கணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும், இந்த ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொள்ளணும்னு போய் சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, முதல்ல உனக்கு கஞ்சிக்கு வழியை பார்ப்பா, அப்புறம் நீ வந்து எங்களுக்கு சொல்லுவ. இப்படியே எழுதியிருக்காரு எனக்கு லெட்டரு. உன் கஞ்சிக்கு வழியை பாரு, அப்புறம் நீ எங்களுக்கு வந்து சொல்லுவ, உன் நிலைமையே பரிதாபமாக இருக்குது, உன் ஆண்டவரை பற்றி எங்களுக்கு சொல்ல வந்துட்டியா அப்படின்றாங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறது எவ்வளோ பெரிய உண்மைன்னு பாருங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக யோக்கியமாக நடக்கணும்னா ஒன்றுக்கும் குறைவுபடாதவர்களாக நீங்கள் இருங்கன்றாரு. இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய வேலையை வெற்றிகரமாக செய்து எவர்கிட்டையும் கையேந்தாமல் நம்ம சொந்த சம்பாத்தியத்தில் வாழ்ந்து கர்த்தர் உங்களுடைய வேலையை ஆசீர்வதித்து கையேந்தல வேண்டியதில்லை. கையேந்துறது மட்டும் இல்லை, கையேந்தாமல் இருக்கிறது மட்டும் இல்லை. போன வாரம் நான் காமிச்சது போல் எபேசியர் 4:28 சொல்லியிருக்கிறது போல், எதுக்கு வேலை செய்கிறோம்? ஏதோ நம்ம சாப்பாட்டுக்காக வேலை செய்யலை, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படியாக என்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தை வச்சு தான் கிறிஸ்தவன் வேலை செய்கிறான்.